Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. Faqad qala rasulullahi sallallahu alayhi wa sallam la yantahiyanna aqwamun an wad'ihimul jumu'ati aw la yahtimanna Allahu ala qulubihim சும்ம லயகூனுன்ன மினல் காஃபிலீன். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே 865வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாளை சிறப்பான நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். யூத சமுதாயத்திற்கு சனிக்கிழமையையும், கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையையும், தன்னுடைய சமுதாயத்திற்கு வெள்ளிக்கிழமையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான ஒரு நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு அன்றைய நாளைக்கு யௌமுல் ஜும்ஆ, மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நாள் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். வாரத்தில் ஒரு நாளாவது தன் சமுதாயம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளை அல்லாஹ் நமக்கு ஒரு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் நாம் ஒன்று சேர வேண்டும். அதான் ஜமாஅத்தோடு நாம் தொழுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதற்கு 27 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் பெரும்பாலான முஸ்லிம்கள் அந்த 27 மடங்கு நன்மையை இழந்து வருகின்றோம். அதுபோன்று வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்ஆவிற்காக வரக்கூடியவர்களில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் ஜும்ஆ தொழுகையை கூட தவறவிடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். காரணத்தோடு ஜும்மாவை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் காரணம் இல்லாமல் வீட்டுல ஏதாவது விசேஷம், ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஜும்மாவுக்கு போனா பார்க்க முடியாது, சீரியல் நடந்துகிட்டு இருக்குது, ஜும்மாவுக்கு போனா சீரியல் தவற வைத்துவிடும், விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி மார்க்கம் அனுமதிக்காத காரணங்களுக்காக ஒருவர் ஜும்மாவை தவறவிடுவாரையானால் அவருக்கு என்ன ஏற்படும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் பத்இஹி அல் ஜும்ஆத்தி. ஜும்ஆ தொழுகையை தவறவிடுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளட்டும். அப்ப ஜும்மாவை தவறவிடக்கூடாது. அப்படி தவறவிட்டால் அவர்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவார். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வ லஹும் அஸாபுன் அலீம். அவர்களின் உள்ளங்களிலும், அவர்களின் பார்வைகளிலும், அவர்களின் காதுகளிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். முத்திரையிட்டு விட்டால் உள்ளே எதுவுமே செல்லவே செய்யாது. அப்ப என்னதான் நம்ம நல்லதை எடுத்து சொன்னாலும் கூட, தீயதை தடுத்தாலும் கூட அவர்களின் காதுகள் அடைபட்டிருக்கின்ற காரணத்தினால், கண்களிலே திரை இருக்கின்ற காரணத்தினால் எதுவுமே அவங்க உள்ளத்துல செல்லவே செய்யாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒரு ஆட்டை நிறுத்தி அதுக்கு நம்ம உபதேசம் செய்யறன்னு வச்சுக்கிடுவோம்,
ஆடுக்கு ஏதாவது விளங்குமா? மாடுகளுக்கு ஏதாவது விளங்குமா? அதை போன்றுதான் யார் ஜும்மாவை தவற விட்டுவிட்டாரோ அவர்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரை இடுகின்றார். ஒரு தபால நம்ம எழுதுறோம், எழுதி முத்திரை காட்டி வச்சுக்கிறோம், திரும்ப அதை வாங்கி கிழிச்சு உள்ள ஏதாவது எழுத முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் போட்ட முத்திரை என்னதான் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு வந்து முத்திரையிடப்பட்ட ஒரு நபருக்கு உபதேசம் செய்தாலும் கூட அவருடைய உள்ளத்துல ஒரு அணுவளவு கூட உள்ளே செல்லாது என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லிட்டார்கள். அப்ப யாரு ஜும்மாவை தவற விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இடுகின்றார். அதான் அவர் பற்றி எத்தனை பேரு நம்ம தொழுகை கூட்டாரோ வாரன்னு சொல்வாரே தவிர தொழுகைக்கு வரவே மாட்டார். சும்மலைய கூறுள்ள மினல் காஃபிலி, அலட்சியவாதிகளில் மறதியாளர்களை அவர் ஒருவராக ஆக்கப்படுவார். அல்லாஹ் அவருக்கு மறதியை கொடுத்துருவான். கடையை பூட்டணமா பூட்டலையா, வீட்டை பூட்டணமா பூட்டலையா. சில பேர் பூட்டை தொங்கிட்டு பூட்டை பூட்டிட்டு தொங்கி பார்ப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வருவாங்க, வீட்டை பூட்டணமா மறுபடியும் பூட்டை இழுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிலைகள் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா தொழுகையை தவறவிடக்கூடியவர்கள், ஜும்மாவை தவறவிடக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூதாவுதுல 1052வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் தரக்கல் ஜும்அத ஸலாஸ மிராரின் தபஅல்லாஹு அலா கல்பிஹி, காரணம் இல்லாமல் 3 ஜும்மாக்களை ஒருவர் தொடர்ந்து தவறவிட்டார். 3 ஜும்மா தொடர்ந்து வரல, காரணத்தோடு ஜும்மாவை விடலாம், அது இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப காரணம் இல்லாம ஜும்மாவை தவறவிட்டா, இன்னைக்கு பெரும்பாலும் வியாபாரிகளை பார்க்கிறோம். ஜும்மா நேரத்துல 4 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ஜும்மாவுக்கு போக மாட்டாங்க. பணியாட்களையும் நீங்க ஜும்மாவுக்கு போக கூடாது, வியாபாரத்தை பண்ணுவீங்க என்று அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஜும்மாவை தவற விடுவார்கள். இது அவர்களுக்கு அப்படியே பழகிவிடும். 3 ஜும்மாக்களை தவறவிட்டால் தபஅல்லாஹு அலா கல்பி, அவர் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை இடுகின்றார். சத்தியம் ஏறவே செய்யாது. மனைவி என்ன சொன்னாலும் சரிதான், பிள்ளைங்க என்ன சொன்னாலும் சரிதான், ஒண்ணுமே ஒரு மண்டையில ஏறாது என்பதை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாத்துல சில உயிரினங்களை கொல்லும்படி இஸ்லாம் சொல்கிறது. பாம்பை கண்டால் கொன்றுவிட வேண்டும், தேளை கண்டால் கொன்றுவிட வேண்டும், இந்த மாதிரி சில உயிரினங்களை கண்டவுடன் கொன்றுவிட வேண்டும். கொல்லுவதாக இருந்தால் அடித்துக் கொள்ளலாம், தீயை வைத்துக் கொள்வது கூடாது, சுடுதண்ணீரை ஊற்றிக் கொள்வது கூடாது. ஆனா இந்த மக்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கம்பளி பூச்சிக்கெல்லாம் தீய வச்சிருந்தாங்க சில பேர். அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியம். கொல்லலாம், மருந்தடித்துக் கொள்ளலாம். தீ வைத்துக் கொள்வதற்கு சில பேர் பாம்பு புத்துல கொதிக்க தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் மாபெரிய ஒரு குற்றம். ஆனால் அதை அடித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் தான் இமாம். ரசூலுல்லாஹ் யாரையும் தொழ வைக்க சொல்லிட்டு பின்னாடி நிற்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த அதிகாரம். தனக்கு சுகமில்லாத காலத்துலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நிறுத்தினார்கள். ஆரோக்கியமாக இருக்கின்ற காலம் முழுவதும் மக்களுக்கு தொழுகை நடத்துவது, ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், 5 நேர தொழுகையாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் தான் தொழுகை வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சார்பாக வேறு ஒருத்தரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரு ஜும்மாவிற்கு வராமல் வீட்டிலும் கடையிலும் அமர்ந்திருக்கின்றாரோ அவர் வீட்டிற்கு சென்று வீட்டோடு அவரை வெறுப்பால் கொளுத்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஜும்மா தொழுகைக்கு வராம யார் வீட்லயே உட்கார்ந்துட்டாரோ அவரை கொளுத்தணும்னு சொல்லல, அவரை வீட்டுல வச்சு வீட்டோடு அவரை கொளுத்துவதற்கு என் மனம் நாடுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அவர் ஜும்மாவை விடுவது எவ்வளவு பெரிய குற்றம். இப்ப நம்ம ஜும்மாவுக்கு வாரம், நம்ம வீடுகள்ல யாராவது மறதியா இருந்தாங்கன்னா அவரையும் சேர்த்து நம்ம கூப்பிட்டு வரணும்.
பக்கத்து கடைக்காரங்க கடையை அடைக்காம இருக்காங்கன்னா அவர்களை கடையை அணைத்து வைத்து கையோடு நாம் இழுத்து வர வேண்டும். நாம் அவர் சொல்றா அவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை நமக்கும் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை நாம் திறந்து பார்த்தால் யார் ஜும்மாவை விடலாம் அப்படின்னா, ஒரு நோயாளி படுத்த படுக்கையா கிடக்கிற, அது கடுமையான காய்ச்சல், அவரால் எழுந்து வர முடியல, அவர் ஊனமாக இருக்கிறார், அவரை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, கண் தெரியாது, காது கேட்காது, ஊமையாக இருக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நோயாளிகள் ஜும்மாவை தவறவிடலாம். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஜும்மாவுக்கு வந்தாருன்னா அவர் ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான், அல்லது இவர் ஜும்மாவுக்கு வந்தாருன்னா வீட்டில் உள்ள நகைகளை தொகைகளை ஒருவன் கொள்ளையடித்து விடுவான், அல்லது அவங்க வீட்டு பெண்களை கடத்தி சென்று விடுவான். இந்த மாதிரி தன் மீதோ தன் குடும்பத்தாரின் மீதோ தன்னுடைய பொருளாதாரத்தின் மீதோ ஒருவர் பயந்தால் அவரும் ஜும்மாவிற்கு வராமல் வீட்டிலேயே இருந்து நுகர்வோடு கொள்ளலாம். வீட்டில் ஜும்மா தொழ முடியாது. ஜும்மா என்பது ஜமாத்தோடு தான் தொழுகணும். தனியார் நுகர் தொழுகிற மாதிரி அசர் தொழுகிற மாதிரி அவர் ஜும்மா என்ற காரணம் தொழுக முடியாது. அவர் நுகர் தொழுது கொள்ளலாம். 2. மூன்றாவது என்னன்னா, கடுமையான மழை, பள்ளிவாசலுக்கு வர முடியல, அது கடுமையான கொரோனா நேரத்தில் ஜும்மா நடக்கல, வெளியே வந்தா நோய் தாக்கும், கடுமையான வெப்பம், கடுமையான பனி, வெளியே வரவே முடியாது. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஜும்மாவை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சில பேர் மருந்து போட்டிருப்பாங்க, மாத்திரைகள் சாப்பிட்டிருப்பாங்க, கட்டாயமா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா அவங்களுக்கு மாத்திரை போட்டா ஒரு மாதிரி கிடக்கும், தலை சுத்தும், கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டால் இவர்களும் ஜும்மாவை விடுவதற்கு அனுமதி பெற்றவர்கள். இதை தவிர்த்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு புது மாப்பிளையா இருக்க வீட்டை விட்டு போறாங்க, நான் ஜும்மாவுக்கு வர மாட்டேன், வீட்டுல விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, வீட்டுல வேலை நடக்குது, கடையில வியாபாரமா இருக்குது, இந்த மாதிரி ஒட்டுச்சப்பு இல்லாத காரணங்களுக்காக ஒருவர் ஜும்மாவை தவறவிட்டால் அவரது உள்ளத்திலே அல்லாது உத்தரவிடுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அந்த இறைவன் உலகில் வாழும் காலமெல்லாம் ஜும்மாவை தவறவிடாமல் 5 நேர தொழுகைகளை தவறவிடாமல் ஜமாத்தோடு கொள்ளக்கூடிய என்பதற்காக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. வாக்குறு தகவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.